Hello dear brothers and sisters. So welcome to பொதுத்தமிழ் classes. So பொதுத்தமிழ் classesல நம்ம தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் தான் ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது கீவா ஜெகநாதரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ, அது முக்கியமான செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தலாம். ஸோ அழகாக கிளாஸை கவனிங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, நோட்ஸ் இருக்கிறவங்க அழகாக கவனிச்சுக்கலாம். சரியா? ஸோ தமிழ் சான்றோர் கீவா ஜெகநாதன் நம்ம மரியாதைக்காரமாக ஜெகநாதன் போடுறோம். ஓகேவா? ஸோ இயற்பெயர் பாருங்க, இவருடைய இயற்பெயர் என்னது? கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர். அதனால தான் கீ வா ஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். கீவா ஜெகநாதன் சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் அவருடைய முழு பெயர். அவருடைய பெயருடைய என்னது நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி அதான் வரும். சரியா? ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி, 1988ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி இறந்திருப்பார். இது பிறந்தது, இது இறந்தது. சரியா? ஸோ இவர் ஒரு கவிஞர். ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் டைம்ல கூற்று காரணத்தில் கேட்கலாம். இவர் கவிஞர், இதழாளர், நாட்டுப்புறவியலாளர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தமிழ் தாத்தா உவே சாமிநாதருடைய மாணவர் யாரு? கீவா ஜெகநாதர் உவே சாமிநாதருடைய மாணவர். அவர்கிட்ட கல்வி கற்றவர். ஸோ 1933ஆம் ஆண்டு வித்துவான் பட்டம் பெற்றார். ஓகேவா? ஸோ அடுத்து இவருடைய நூல்கள், கீவாவுடைய நூல்கள். ஸோ கீவா ஜெகநாதன் என்ன மாதிரியான நூல்களை, அவருடைய படைப்புகள்ன்றது நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது நான் சொல்கிறேனோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோ, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் சொல்லக்கூடியதை மார்க் பண்ணுறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த நூல்கள்லாம் இவருடையதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துடக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 பெருவள்ளல்கள் அவருடைய நூல். நீங்களும் கவி பாடலாம், தமிழ் பழமொழிகள். அடுத்து வீரர் உலகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலையருவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய வீரர் உலகம் தான் சாகித்ய அகாடமி வழங்கியிருக்கும் 1967. சரியா? அடுத்து பாருங்க, அதிகமான நெடுமான் 5. அடுத்து பாருங்க, பேசாத நாள் பேசாத பேச்சு. இது ரெண்டுமே உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? பேசாத நாள் பேசாத பேச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதிசய பெண் அன்பு மாலை இருவிலங்கு. அடுத்து பாருங்க, உதயம் உள்ளம் குளிர்ந்தது, எல்லாம் தமிழ், எழில் உதயம், கன்னித்தமிழ், குமரியின் மூக்குத்தி, குழந்தை உலகம், கோயில் மணி, ஞானமாலை, தமிழின் வெற்றி, தனி வீடு, தேன்பாகு, நல்ல சேனாதிபதி, வாழும் தமிழ், விளையும் பயிர். ஓகேவா? நிறைய நூல்கள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. சரியா? ஓகே, இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். சரியா? யாருடைய இயற்றிய நூல்கள்? கீவா ஜெகநாதர் இயற்றிய நூல்கள். அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பாடல் சம்மந்தமாக தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்தோன்னா கலைமகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே இதழ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ கீவா ஜெகநாதர் நடத்திய இதழுடைய பெயர் என்ன? கலைமகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, பாடப்பகுதின்னு பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வயலும் வாழ்வும் சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி. சரியா? நாட்டுப்புற பாடல் மாதிரி இல்லை, நாட்டுப்புற பாடல் தான். இவர் ஒரு சிறந்த நாட்டுப்புறவியலாளர் அப்படின்றதும் பார்த்துருப்போம் நம்ம. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க, ஏழேலங்கடி ஏழேலும் சொல்லிட்டு எல்லாம் பாடல் வரிகள்லையும் வரும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. பாடல் வரி மட்டும் நான் படிக்கிறேன், இது கூட நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்க, ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குழி நிலமும் பார்த்து. குழினா அது நிலத்தை அளக்கக்கூடிய அளவு இல்லையா? குழி நிலம். என்கிட்ட 1 குழி நிலம் இருக்குது, 2 குழி நிலம் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தோன்னா 100 குழி இருக்குது சொல்லலையா? ஸோ ரொம்ப கொஞ்சம் நிலம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 1.5 குழி நிலமும் பார்த்து சீலைனா அது சீலை எல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்துனா என்னது? நாற்று. ஓகேவா? நெல் நாற்று. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான். சரியா? அதை நாற்று நடும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுவாங்க இல்லையா? அதான் சொல்றாங்க. சரியா? ஓடி ஓடு நட்டோம் ஐயா, மடமடன்னு மடை வழியா, மண் குளிர தண்ணீர் பாய. அது பார்த்தோன்னா விளைச்சலுக்கு தண்ணீர் பாய்ப்பாங்க இல்லையா? அதான். அடுத்து பாருங்க, சாலா தாளை வெட்டு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நெல் தாள் சால் என்னது? அது சொல்றது அரியரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அரியரியான்றது உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா? அரியரியா இருக்கும். அதான் சாலான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாத்தியான்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு பாத்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் சாலா தாளை விட்டு 4 நாளா வளருதம்மா. ஓகேவா? 4 நாளா வளருதம்மா. எதை சொல்றாரு? நெற்பயிரை சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா விவசாய மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த நாட்டுப்புற பாடல். அடுத்து பாருங்க, மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதமா. இது நெல் மணிகளை சொல்றாரு. அடுத்து பாருங்க, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வராம். அறுப்பறுக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரான்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, சும்மாடு தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார், கிழக்கத்தின் மாடெல்லாம் கீழே பார்த்து மிரிக்குதையா. நெல்மணிகளை கொண்டு வந்து களத்தில் கொண்டு வந்து அடிப்பாங்களே, அடிச்சு அதை என்ன பண்ணுவாங்க? போரிடுவாங்க.
ஓகேவா? மாடுகளை மிதிச்சு சுற்றி சுற்றி மிதிக்க விட்டு அதை பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் கலர மாதிரி, அதை பார்த்தீங்கன்னா கலண்டு வரா மாதிரி மிதிக்க வைப்பாங்க. அதான் போரடித்தல். ஓகேவா? ஸோ அதை மிதிக்குதையா, கால் படவும் கதிர் பூரா கழலுதையா மணிமனையா, அதாவது மாடுகளுடைய கால் படப்பட கதிர் பூரா வந்து கழுதையா மணிமணியா அப்படின்றத அந்த பாடலுடைய வரிகள். நான்லாம் போர் அடிச்சிருக்கேன் சின்ன வயசுல. ஓகேவா? ஸோ நிறைய பேர் அடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏழேல எங்கடி ஏழேலே அப்படின்றதான் ஒவ்வொரு பாடல் வழியும் வரும். ஏன்னா நாட்டுப்புற பாடல் இல்லையா? ஸோ ஓகே பாருங்க. ஸோ கீவா ஜெகநாதனுடைய ஒரு பாடல். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழினானது நீள அளவை, சாணானது நீட்டல் அளவை, மடைனா வயலுக்கு நீர் வரக்கூடிய வழி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சும்மாடுனா பாரம் சுமக்கக்கூடிய ஒரு துணி சுருள், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சீலைனா புடவை, மணினா முற்றிய நல்ல குறிக்கும், காழுதெல்லாம் அது உதிர்தல். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயம் தான். இதில் கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரம் தான். சரி, எல்லாமே நம்முடைய வாழ்க்கை பாடல் தான். ஸோ போரடித்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் காலங்காலமாக இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, அறுவடை செய்த நெற்கதிர்களை களைத்தல் அடித்து நெல்லை பிரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரியறியாக தாளை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா துணி கட்டி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டியூப் இருக்கும், சைக்கிள் டியூப்லாம் இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் சைக்கிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ சைக்கிள் டியூப் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லோ இல்லை கட்டையோ தான் வச்சு அடிப்பாங்க. சரியா? அதுதான் என்னது, அடித்து நெற்கதிரில் இருக்கக்கூடிய நெல்லை பிரித்து எடுப்பாங்க. நெல் தாளில் எஞ்சி இருக்கக்கூடிய நெல்மணிகள் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும், நெல் தாளில் ஃபுல்லாகவே வராது. ஸோ அந்த பிரிப்பதற்கு அதுக்கு அடுத்து அடித்து அதை திரும்ப தூக்கி போடுவாங்க, கும்பலாக போடுவாங்க, போர் மாதிரி இருக்கும். அதில் மாடுகள் என்ன பண்ணுவாங்க, சுற்றி சுற்றி நடக்க விடுவாங்க. ஸோ அதுதான் அது போரடித்தல்னு பேர். ஓகேவா? ஸோ பாருங்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென் மதுரை. ஸோ மதுரையில் பாருங்க, ஆணை கட்டி, ஆணைன்னா அது யானை, யானைகளை கட்டி யானை கட்டி போரடிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ நெல் இருந்திருக்கும் இல்லையா? அவ்வளோ நெல்மணிகள் வந்து அவ்வளோ கதிர்கள்ன்றது இருந்திருக்கும். சரியா? ஸோ இது நாட்டுப்புற பாடல் தான். இந்த ஒரு பாடல் வரி இருக்குது. பொதுவாக நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் நம்ம சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான செய்தி. ஆல்ரெடி நம்ம போன சிலபஸ், பழைய சிலபஸ் வச்சுலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். சரியா? அடுத்து பாருங்க, பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் தலைப்பில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். மேபி அந்த ஒரு தொகுப்புலேருந்து இந்த பாடல்களை நம்மளை கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நாட்டுப்புற பாடல் இல்லையா? என்ன தலைப்பு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலையருவி அப்படின்ற தலைப்புல நாட்டுப்புற பாடல்களை தொகுத்துருக்கார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கீவா ஜெகநாதன். ஸோ கீவாஜா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அழகாக கிளாஸை கவனிச்சிருப்பீங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்புறேன். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணி இப்போ அவருடைய நூல்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இல்லையா? நிறைய இருந்துச்சு. ஒரு வேளை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். மனசில் நான் எதெல்லாம் சொன்னால் அதில் முக்கியமாக அதெல்லாம் அந்த நூலாம் பார்த்துக்கோங்க. எதெல்லாம் மனசில் பதிலையோ முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்கள். சரியா? முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்கள். அதான் பார்த்தீங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகேவா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? பேசிக்காகவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை அதிகமாக ரிவிஷன் பண்ணும்போது மனசில் பதியக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கும் இருக்கணும். நம்ம அதை வளர்த்துக்கணும். முடியாது இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு சுத்தமாக மனசில் பதியலப்பா, இதெல்லாம் நம்ம வேறு வழியே இல்லை, முக்கியமானதாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு மெமரைஸ் ஆக மாட்டுது அப்படின்னும் போது அதை மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? திரும்ப திரும்ப படிக்கும்போது மனசில் பதிய மாட்டுது அப்படின்னும் போது அதை உட்காந்து என்ன பண்ணணும், மார்க் பண்ணிடணும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்கள், மைண்டில் பதியும். சரியா? பதியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதே போல் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? மனசில் பதியுது, இல்லை தவறாக ஆன்சர் பண்ணுறோம், அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் ஒரு தவறாக ஆன்சர் பண்ணுறோன்னா அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அப்போ பதிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு தலைப்பாக நம்ம இதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.